ரீசெண்டா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வெளியில வருது. இந்த ஆர்டிக்கல்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியா கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான மிசைல்ஸாக இருக்கக்கூடிய அக்னி மற்றும் கே சீரியஸில் வரக்கூடிய ஏவுகணைகளை பிரைவேட் செக்டார்ஸோட உதவியோட தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக இதை எடுத்திருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸை உள்ள அலோவ் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியான டைமில் ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதிகப்படியான அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரைவேட் கம்பெனிஸை உள்ளே விடுறதுனால சில பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் மாதிரி அதிகப்படியான பிரைவேட் நிறுவனங்களை இது வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டாருக்குள்ளே விட்டதில்லை. கடந்த 2019-20 இந்த ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு சில மிசைல்ஸோட ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி பிரைவேட் செக்டார்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஏவுகணைகள் மாதிரி இந்த அக்னியும் கே சீரியஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளும் கிடையாது. இது இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல் ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ பிரைவேட் செக்டார்ஸை உள்ள விடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்? இதில் நிறைய பாசிட்டிவும் இருக்கு. எந்த அளவுக்கு நெகட்டிவா இதை பத்தி பேசுறாங்களோ அதை விட அதிகமாக சில பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. ஸோ அதை பத்தின சில தெளிவான செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கே தாம்புக்ஷாலன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அந்த ஆர்டிகல்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா என்னென்ன மிசைல்ஸ்ல ஆல்ரெடி பிரைவேட் செக்டர்ஸோட ரோல் உள்ள இருக்குன்றதை முதல்ல பார்த்து முடிப்போம். எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டிகல்ல டிஆர்டிஓ அக்னி மற்றும் கே சீரியஸ் இந்த சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் இந்த ரெண்டுத்தோட ப்ரோக்ராம்லையும் பிரைவேட் செக்டாரை உள்ள விடுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அக்னி ஏவுகணைகளில் ஆல்ரெடி ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைவேட் கிட்ட கொடுத்து ரெடி பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா அதோட குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிசைல்ஸில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு மிசைலோட ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அதை 3 விதமாக பிரிப்பாங்க. அதாவது சில அவுட்டர் ஸ்பேர்ஸ், இதற்கு அடுத்தபடியாக வெப்பன் இன்டெகிரேஷன், அதற்கு அடுத்தபடியாக டெக்னிக்கல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். இப்போ இது மூணுத்தையும் ஒவ்வொன்றா பிரிக்கிறப்போ இப்போ நார்மலாக அந்த மிசைலுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்பேர்ஸ், சில ரப்பர் உதிரி பாகங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கினாலும் பெருசாக எந்த விதமான டெக்னாலஜி வெளியில் போயிடுது. ஆனால் அதோட வெப்பன்ஸ் இன்டெகிரேஷன் மற்றும் சாஃப்ட்வேர் சைடு போயிட்டோம், இல்லை டெக்னிக்கல் சைடு நம்ம போயிட்டனாலே பெரும்பான்மையான பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்ட இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுறப்போ மினிமலான பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள அலோவ் பண்ணுறதுக்கும் அந்த மிசைலோட டோட்டல் ப்ரொடக்ஷனில் 1-2% தான் அந்த காம்பனன்ட்ஸ்ன்றது இவங்க கிட்ட வாங்கப்படும்ன்ற மாதிரியும் சில இடங்கள்ல தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்துலையும் நம்மளால பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள அலோவ் பண்ணிட முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். அமெரிக்காவில் மோஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ் பிரைவேட் பிளேயர்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கன் டிஃபென்ஸ் மார்க்கெட்டையே வெறும் ஒரு சில நிறுவனங்கள், இந்த லாக்ஹீட் மார்டின் மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவில் ஏன் அது பாசிபிள் இல்லைன்னு கேட்டோம்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் வேற, இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலமன்றது வேற. இன்னைக்கு இந்தியாவோட செக்யூரிட்டி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப முடியாது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய சில இன்ஜினியர்ஸே இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட டிராப்ல விழுந்த கதையெல்லாம் இருக்கு. அப்படி அந்த நிறுவனங்கள் இருக்கவங்களே வேலை செய்யறாங்கன்றப்போ பிரைவேட் நிறுவனங்களை நம்பி இதை ஒப்படைக்கிறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்கான மூவ் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இப்போ இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏற்கனவே பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம பிரைவேட் பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு சில நிறுவனங்கள் ஆல்ரெடி நம்மளோட நிறைய மிசைல் மற்றும் ஆயுத தயாரிப்பில் இருந்திருக்காங்க. அப்படி நம்ம அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் அதிகமாக யார் இதில் பங்கெடுத்திருக்காங்க, எந்த நிறுவனங்களோட டிஆர்டிஓ அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா இதில் நல்லாவே ஃபில்டர் பண்ணிட முடியும். அப்படி இருக்கப்போ இந்த லிஸ்ட்டை டாப் பண்ணுறது எல்என்டி, டாடா, கோட்ரேஜ் மற்றும் சில எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் சொல்லலாம். இதுல பிரம்மோஸ் மிசைல் முதல்ல இருக்கு. ஏன்னா இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றது இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் இது உருவாயிருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரைவேட் பிளேயர்ஸை இதுக்குள்ள அலோவ் பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும்னா எல்என்டி, டாடா, கோத்ரேஜ் இந்த 3 நிறுவனங்களோட பங்குமே இந்த மிசைலோட ப்ரொடக்ஷன்ல இருக்கு. என்னென்ன செக்ஷன்ல இவங்க இதுல உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, காம்பனன்ட்ஸ், சப்சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஏவியானிக்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம்கான அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பிரம்மோஸ் மிசைலில் இந்த நிறுவனங்களோட உதவியானது இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆகாஷ் மிசைல்ஸில் காம்பனன்ட்ஸும் இண்டஸ்ட்ரியல் சப்ளை செயினையும் அந்த ஸ்பேர்ஸை உருவாக்கி கொடுக்கறது, இல்லை அதுக்கான டிரான்ஸ்போர்ட்ல ஈடுபடுறது, ப்ரொடக்ஷன் எக்கோசிஸ்டம் உருவாக்குறதுன்னு சொல்லி பிடிஎல்லோட சேர்ந்து 13க்கும் அதிகமான பிரைவேட் செக்டார்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆஸ்ட்ரா மிசைல் சிஸ்டம் இதோட இன்னர் கேசிங்ல இருந்து இன்னும் சில முக்கியமான உதிரி பாகங்களை பிரைவேட் செக்டார்ஸ் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ருத்ரம் 2 மற்றும் நியூ ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இதில் அந்த மிசைலோட டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை சோதனை பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ், குறிப்பாக சொல்லணும்னா அந்த மிசைலோட சில இன்னர் காம்பனன்ட்ஸ் என்னென்ற டீடைல்ஸை வெளியில் சரியாக விடலை, ஏன்னா பாதுகாப்பு காரணங்களின் கருதி. ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வகையான ஏவுகணைகளையும் 10க்கும் அதிகமான பிரைவேட் செக்டார்ஸ் அந்த மிசைலோட இன்னர் காம்பனன்ட்ஸ் உருவாக்குறதுக்கே 10க்கும் அதிகமான டிஃபென்ஸ் கம்பெனிஸோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா NASM நேவல் ஆன்டிஷிப் மிசைல் மற்றும் கௌரவ் LRGB. இந்த கௌரவ் LRGBனா என்னன்னு பார்த்தோன்னா லாங் ரேஞ்ச்
ரேஞ்ச் கிளைட் பாம்ஸ் கிட். இப்போ எப்படி ரஷ்யா வந்து அவங்களோட FAB குண்டுகளை இந்த கிளைட் பாம்ஸ் கிட்டை பயன்படுத்தி அதோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா டாரா எக்ஸ்டென்ஷன் கிட் மற்றும் பெனாக்கா லான்ச்சர்ஸ் இது எல்லாத்துலயுமே 10% வரைக்கும் பிரைவேட் செக்டர்ஸ்னால தயாரிக்கப்படக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கிறதா இந்தியனால உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல கிடைச்சாலும் இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னென்ன காம்பனன்ட்ஸ் எந்தெந்த மிசைல என்னென்ன காம்பனன்ட்ஸ் உருவாக்குறாங்கன்றது இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படல. ஸோ பிரைவேட் செக்டார்ஸ் ஆல்ரெடி இந்தியாவோட மிசைல் ப்ரொடக்ஷன்ல உள்ள இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சைட், அதாவது பிரம்மோஸ் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் அக்னி மற்றும் கே சீரியஸ்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எடுத்து வச்சா இது அந்த பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள ஈடுபடுத்துறத நியாயப்படுத்தாது. காரணம் என்னன்னா இந்த எல்லா மிசைலையும் பிரம்மோஸே சேர்த்து ஒரு பக்கம் வச்சாலும் இந்த பக்கம் அக்னி மற்றும் கே சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு இது எதுவுமே நிகராகாது. காரணம் என்னன்னா இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையட்ல இது ரெண்டுமே முக்கியமான அங்கம் வகிச்சிட்டு இருக்கு. அதுவும் அக்னி சீரியஸ் கூட பரவாயில்ல, இந்த கே சீரியஸ்லாம் எடுத்தோம்னா இந்த மிசைல் டெக்னாலஜி இல்லை இது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள ஒரு பிரைவேட் பிளேயர் உள்ள விடுறனா அது நிறைய கேட்வே ஓப்பன் பண்ணிவிடும். அந்த மிசைலை பற்றின ஆக்சஸ், அதோட லான்ச் பிளாட்ஃபார்ம், இது எப்படி வந்து சப்மரைனோட கம்யூனிகேட் பண்ணுது, அந்த சப்மரைனோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த மாதிரி சில ரகசியங்களை பிரைவேட் பிளேயர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆக்சஸ்ன்றது லிமிட்டடாக இருக்குன்றப்போ அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த ரிஸ்க் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் இதில் என்ன விதமான முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு பிரைவேட் நிறுவனம் உள்ள வருதுன்னா கம்ப்ளீட் ஸ்கிரீனிங் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான அந்த டெக்னாலஜி தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. முழுசா அந்த மிசைலை தயாரிக்கக்கூடிய பொறுப்பு அவங்க கிட்ட இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டான டெக்னாலஜி ஷேரிங்கிறது அவங்க கிட்ட நடக்கும். அதை தவிர்த்து சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதற்கான டெக்னாலஜி அதை பற்றின யூசேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த தகவல்கள் வெளியில கசியுது இல்லை இதை பற்றின டீடைல்ஸ் அந்த நிறுவனங்கள் மூலமா வெளியில போகுதுன்னா அதோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? ஏன்னா இதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் இந்தியாவோட பெரிய ஜெயன்ட்ஸ்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள். ஸோ ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல் கசியுது இல்லை இவங்க மூலமா அதில் பிரச்சனை வருதுன்னா அதோட விளைவு என்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ செக்யூர்டா இருக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும். அண்ட் இந்த டீடைல்ஸ்லாம் சொல்றப்போ நிறைய பேர் வந்து மேபி பிரைவேட் பிளேயர்ஸும் உள்ள விடுறது பிரச்சனை, இவங்க வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு இந்த ஆர்டர்ஸை கொடுக்கறது மூலியம் அந்த நிறுவனங்களை இன்னும் செம்மைப்படுத்த முயற்சி பண்ணுறதா மேபி அந்த கோணத்தில் யோசிக்கலாம். அது விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும். பிரைவேட் பிளேயர்ஸ் அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்கள் உள்ள வரப்போ அதுக்கான விமர்சனங்கள் வரது சரிதான். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ அக்னியும் சரி கே சீரியஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸும் சரி அதை சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ரேம்ப் அப் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இது நார்மல் பீஸ் டைம் ப்ரொடக்ஷனை விட, அதாவது இந்தியா அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் லைனை விட இவங்க அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்றப்போ ஏதோ ஒரு சம்பவம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது உடனடியாக அது நடக்க போதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டை நோக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். மற்ற மிசைல்ஸை ப்ரொடக்ஷன் ரேம்ப் அப் பண்ணுறாங்கன்னா அது வேறு. ஆனால் இது ரெண்டுமே எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்படுது, எதிரி நாட்டின் மீது வீசப்படுதுன்னா அது முழுக்க முழுக்க அந்த நாட்டை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த காரணமும் இருக்காது. ஏன்னா இதோட பர்பஸ் அந்த மாதிரி. சில கன்வென்ஷனல் வார்ல நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் இதை உருவாக்குனதுக்கான நோக்கமே ஒருவேளை யாராச்சும் நமக்கு எதிராக அணு ஆயுதங்களை வீசினா அவங்களுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கு தான். அதுவும் கே சீரிஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் ஃபயர் பண்ணப்படுதுன்னா அது மட்டும் தான் காரணமாக இருக்கும். அப்போ அதோட ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டமானது இருக்குது, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை எந்த ஒரு கோணத்துலையும் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள விடுறத டே நீ அவன் தானு கேட்டுறாதீங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வந்தால் நாட்டோட ஆயுத உற்பத்தி அதிகமாக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க, யார் யார் அலோவ் பண்ணுறாங்கன்றதுல பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் நம்மளுக்கு வருது உங்கள் எல்லாருக்கே